இன்றைக்கு வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நாள். வாழ்நாளில் வந்து ஒரு அரை நூற்றாண்டை வந்து இன்றைக்கு காலடி எடுத்து வைக்கிறீங்க. அதாவது உங்களோட 50வது பிறந்த நாள் என்று சொல்லி ஒருத்தங்க எங்களை இங்கே அனுப்பி விட்டுருக்குறாங்க. உமாசுதன் அண்ணா போய் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எங்களை இங்கே அனுப்பிட்டுருக்குறாங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் உமாசுதன் அண்ணாக்கு இனிய 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து, இந்த இன்ப அதிர்ச்சியை வந்து உங்களுக்கு யார் தந்திருப்பாங்க. யாராக இருக்கு? உள்நாடாகவும் இருக்கலாம், வெளிநாடாகவும் இருக்கலாம். நாடு போட்டு வரையில பேர் போட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் நாட்டை கேட்போம். யாராக இருக்கு? சுவிஸ்லேருந்து தங்கச்சி இருக்கா, அவள் அனுப்பியிருப்பா. சுவிஸ்லேருந்து உங்களோட ஒய்ஃபுண்ட தங்கச்சி. என்ன பேர் அவங்களுக்கு? கவிதலா. கவிதலா? கவிதலா இல்லை. இல்லைன்னு சொன்னால் கனடாவிலேருந்து வேண்டிய அண்ணா இருக்கிற மஹிந்தன். கனடாவில் வந்து ஒய்ஃபுண்ட அண்ணா இருக்கிறாங்க, மஹிந்தன் இல்லை. ஊரில் இருந்தேன்னு சொன்னால் மாமரால் இருக்க குலதேவகுமார். குலதேவகுமார் மாமா எங்க கொண்டாவிலே இருக்கிறாங்க, அப்படியா? இல்லை. 3 பேரை சொல்லியிருக்கீங்க, அந்த 3 பேரும் ஏமாற்றி இருக்கிறாங்க. வேற யாரா இருக்கும்? பிரான்ஸில் தம்பிரால் இருக்க ரவி. பிரான்ஸில் வந்து உங்களோட தம்பி ரவி ஒரு ஆள் இருக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே என்று போட்டு ஒரு கிஃப்ட் பேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ரைட், அந்த பேக்கை வந்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்கு என்ன இருக்குமெண்டு. சரிங்க, வழியால் ஒரு அழகான ஷர்ட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஒரு வேட்டியும் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பட்டு வேட்டியும் பட்டு ஷர்ட்ஸும் அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு யாராக இருக்கும்? நாலு பேர் தான். இல்லை. தம்பி எங்க இருக்கிறாங்க? கோண்டாவில். என்ன பேர் அவங்களுக்கு? தீபன். திலீபன் இல்லை. 5 பேரை சொல்லியிருக்கிறீங்க உமாசுதன் அண்ணா, அந்த 5 பேரும் அனுப்பல. வேற யாராவது படிக்கா யோசிங்க பார்ப்போம். வேற யாரு? வேற யாரும் இருக்க சான்ஸ் இல்லை. பட் ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. சரி, பார்ப்போம். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே உமாசுதன் என்று போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ரைட், 2வது கிஃப்டும் தந்தாச்சு. ஆனால் உமாசுதன் என்ன சொல்றீங்க, 5 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு உறுதியா சொல்றீங்க, அப்படியா? இல்லை, அதை விட வேறு ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. யாராக இருக்கு? குலமாமா இங்கே கோண்டாவில் இருக்கிறாங்க, அவங்களாத்தான் இருக்கு. சரி, வைஃபும் உறுதியா சொல்றாங்க அவங்களண்டு. நீங்க நம்புறீங்களா? 5 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான். இது உண்மையிலேயே உமாசுதன் அண்ணாக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்க போது. உங்களோட 50வது பர்த்டேக்கு வந்து பெரிய இன்ப அதிர்ச்சியை அடிச்சிருக்கிறாங்க. வடிவா யோசிங்க பாப்போம் யாராக இருக்குமெண்டு. உங்களோட தான் அதைத்தான் அவங்களும் சொன்னாங்க, 5 பேருண்டு. சரி, பாப்போம். பட் நீங்க கொஞ்சம் கணக்க யோசிச்சீங்கன்னா வடியா பிடிப்பீங்க. வேற சான்ஸ் இல்ல. சரி, பாப்போம். அடுத்த கிஃப்டை உங்களை வாழ்த்தி இனிய 50வது பிறந்த தின வாழ்த்துக்கள் டி உமாசுதன் என்று போட்டு 11/9/2024 இந்த டேட்டை போட்டு உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மாடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. உங்களோட போட்டோ, உங்களோட ஃபேமிலி போட்டோ, நீங்களும் வைஃபும் நிற்கிற போட்டோ, இந்த கவிதை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கவிதையை வாசிக்கிறேன். அதுலயாவது ஏதாவது மாற்றம் வேற யாரும் அனுப்பி இருக்க சான்ஸ் இருக்காண்டு
பார்ப்போம் என்ன ரைட். உங்களை வாழ்த்தி புன்னகை செய்து நீ பூமி தன்னில் வாழ்கவே, இனிமையும் புதுமையும் வரமாகட்டும், எண்ணியது போல் யாவும் ஜெகமாகட்டும், உன் ஏக்கமும் எண்ணமும் நிறைவேறட்டும், வாழ்க்கையின் சூத்திரம் வசமாகட்டும், உன்னிலே என்னையும் என்னிலே உன்னையும் பிணைத்துவிட்ட நட்பினை நம்மிலே வைத்தினி நாம் தினம் வாழுவோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பா, என் உயிர் நண்பா என்று போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. யாராக இருக்கு? வெளிநாட்டிலே உள்நாட்டிலே தெரியாம சொல்லுவது. நீங்க வெளிநாட்டாக்களையும் சொன்னீங்க, உள்நாட்டாக்களையும் சொன்னீங்க. சரி, நண்பர்னு சொன்னா யாராக இருக்கு? அண்ணா போட மாட்டாங்க. ரைட். உங்களோட நண்பர் யாராக இருக்கு? ஸ்ரீபரன். நம்புறீங்களா அம்மா சொன்னா? அவங்க செஞ்சிருப்பாங்க. லெனின். லெனின் எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல. சரி, உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. வாழ்த்துவோர் வந்து உங்களோட நண்பன் யார்? லெனினா ஸ்ரீபரனா? ரெண்டு பேரும் நண்பர் தான். இருந்தாலும் வந்து லெனின் கொஞ்சம் கூடின வேறுபாடுங்களோட பரந்து வந்து இவங்க ரிலேஷன் கொஞ்சம் நெருக்கமாக. சரி, உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க ஸ்ரீபரன் லண்டன்ல இருந்து. ஓகே, வாழ்த்துக்கள் ஸ்ரீபரன். ரைட். இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ணுவோம். சரி. ரைட், ஒரு நூறுங்க. ரைட், கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Umasudan. Happy birthday to you. Right, baik tidur mbak. Baik, ini yang tidur. ரைட். இப்போ உமாசுதன் அண்ணாக்கு அனுப்பின உங்களோட நண்பன் பரன் அண்ணா சார்பாக வந்து இந்த கேக்கும் கட் பண்ணிட்டோம். நான் முதல்லையே சொன்னேன் என்ன, உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ், அதாவது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்குமென்று எதிர்பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் செய்வாங்கண்டு உங்களோட நண்பன் பரன்? ஓகே, என்ன சொல்ல போறீங்க உங்களோட நண்பன் பரனுக்கு? பழைய நண்பன், நிறைய நாட்கள் பழைய நண்பன். இவை இந்த கல்யாணம் முடிச்சா பிறகு கொஞ்சம் கூடுதலான நட்பு இருக்கு. ரைட். சரி, இந்த கிஃப்ட் அனுப்பினதுக்கு என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? மிக மிக நன்றி. மிக மிக நன்றி. எதிர்பார்க்காத ஒன்று சர்ப்ரைஸா எங்க மூலம் அனுப்பி இருக்கிறாங்க. பரண்ணாக்கு நன்றி. அப்படித்தானே? 4 பிறந்த நாள். ஓகே, அதையும் அந்த வாழ்த்தையும் நாங்கள் கூறி விடுவோம். இந்த பர்த்டேக்கு உங்களோட பர்த்டே வந்து அவர்கிட்ட 13ஆம் தேதி 4 அவர்கிட்ட பர்த்டே. சரி, இந்த 9ஆம் மாதம் வந்து நிறைய பிறந்த நாள் வரும். ஓகே, மீண்டும் வந்து எங்கள் MK சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உமாசுதன் அண்ணாண்ட நண்பன் ஸ்ரீபரன் லண்டன்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் உமாசுதன் அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி நம்மளிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.